டியூப்லைட் டெஸ்டிங். டியூப்லைட்டுகள் வழக்கமான பல்புகளை விட 40% குறைவான எரிசக்தியை பயன்படுத்துகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இது புளோரசன்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் எரிசக்தி திறன்மிக்க மற்றும் நீண்ட காலத்திற்கு ஒளிரும் விளக்காகும். இந்த வீடியோவில் டியூப்லைட்டின் முக்கிய பகுதிகள் மற்றும் அவற்றின் சோதனையின் செயல்முறையை எளிய முறையில் விளக்குவோம். டியூப்லைட் மற்றும் அதன் பாகங்கள்: ஸ்டார்டர், சப்ளை டெர்மினல், 5-பின் ஹோல்டர், சோக், டியூப் ராட் மற்றும் டியூப் ஸ்ட்ரிப். ஒரு ஸ்டார்டரின் பங்களிப்பை புரிந்து கொள்வோம். புளோரசன்ட் டியூபுக்குள் உள்ள வாயுவை சார்ஜ் செய்ய சோக் மூலம் உயர் மின்னழுத்த துடிப்பு உருவாக்கப்பட வேண்டும். சர்க்கியூட் அதீத வேகத்துடன் இணைக்கப்பட்டு துண்டிக்கப்படும் போது மட்டுமே இது சாத்தியமாகும். இதன் காரணமாகவே டியூப்லைட் சர்க்கியூட்டில் ஸ்டார்டர் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஸ்டார்டர் கண்டினியூட்டி டெஸ்டை பற்றி புரிந்து கொள்வோம். ஸ்டார்டர்கள் சீரிஸ் டெஸ்ட் லேம்பை பயன்படுத்தி சோதிக்கப்படுகின்றன. டெஸ்ட் லேம்பின் 2 டெர்மினல்களும் ஸ்டார்டருடன் இணைக்கப்படும் போது டெஸ்ட் லேம்ப் ஒளிரும். அவ்வாறு லேம்ப் ஒளிர்ந்தால் ஸ்டார்டர் சரியாக செயல்படுகிறது என்று பொருள். லேம்ப் ஒளிரவில்லை என்றால் ஸ்டார்டர் குறைபாடுள்ளது என்பதை அறியலாம். ஸ்டார்டர் எங்கோ ஒரு இடத்தில் ஓப்பனாக இருப்பதை இது குறிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஸ்டார்டர் வேலை செய்யவில்லை என்றால் உடனடியாக அதை மாற்ற வேண்டும். இப்போது டியூப்லைட்டில் இருந்து சோக்கை தனியாக எடுப்போம். சோக்கை அகற்ற ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். பின்னர் 2 வயர்களையும் பிரிக்க பிளையர்களை பயன்படுத்தவும். சோக்கை பிரிக்கும் போது அனைத்து ஸ்க்ரூக்கள் மற்றும் வயர்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்க நினைவில் கொள்ளுங்கள். பின்னர் ஸ்க்ரூக்களை மீண்டும் நிறுவவும். இப்போது சோக் மற்றும் டியூப்லைட்டை இணைக்கும் ஸ்க்ரூக்களை முழுவதுமாக நீக்கி அவற்றை பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். இப்போது சோக்கை சோதனை செய்வது பற்றி புரிந்து கொள்வோம். சோக் ஒரு சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் மூலம் சோதிக்கப்படுகிறது. முதலில் சீரிஸ் டெஸ்ட் விளக்கின் ஒரு டெர்மினலை பாடியுடனும் மற்றொரு டெர்மினலை 2 டெர்மினல்களிலும் தொடவும். டெஸ்ட் லேம்ப் ஒளிர்ந்தால் சோக் ஷார்ட் ஆகிறது. இப்போது டெஸ்ட் விளக்கின் 2 முனைகளையும் சோக்கின் 2 டெர்மினல்களுடனும் இணைக்கவும். டெஸ்ட் லேம்ப் மங்கலாக ஒளிர்ந்தால் சோக் நல்ல நிலையில் உள்ளது என்று பொருள். டெஸ்ட் லேம்ப் பிரகாசமாக ஒளிர்ந்தால் சோக் சேதமடைந்துள்ளது என்று பொருள். டெஸ்ட் லேம்ப் ஒளிரவில்லை என்றால் சோக்கின் பைண்டிங் ஓப்பனாக உள்ளது என்று பொருள். சோக் சேதமடைந்திருந்தால் அதை உடனடியாக மாற்ற வேண்டும். இப்போது டியூப் ராடின் சோதனையை பற்றி புரிந்து கொள்வோம். ஒரு டியூப் ராடை சோதிக்கும் போது ஒரு சீரிஸ் டெஸ்ட் லேம்பின் டெர்மினல்களை ராடின் 2 டெர்மினல்களுடனும் இணைத்து மறுபுறத்தில் உள்ள 2 டெர்மினல்களுடனும் அதே சோதனையை செய்யவும். டெஸ்ட் லேம்ப் ஒளிர்ந்தால் டியூப் ராட் சரியாக வேலை செய்கிறது. டெஸ்ட் லேம்ப் ஒளிரவில்லை என்றால் டியூப் ராட் குறைபாடுள்ளது, மேலும் அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும். இப்போது சோதனையின் போது மனதில் கொள்ள வேண்டிய சில முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவோம். பல்வேறு சோதனைகளுக்கு எப்போதும் பொருத்தமான ரேட்டிங் கோண்டா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப்களை பயன்படுத்தவும். சோதனை செய்யும் போது 200 வாட் பல்பை பயன்படுத்தவும். இந்த வீடியோவில் இதுவரை நாம் கற்றுக்கொண்டதை சுருக்கமாக மீண்டும் காண்போம். சுருக்கம்: இந்த காணொளியில் டியூப்லைட்டின் முக்கிய பகுதிகளை பற்றி புரிந்து கொண்டோம். ஸ்டார்டர், சோக் மற்றும் டியூப் ராட் போன்ற பாகங்கள் மற்றும் அவற்றை பரிசோதிக்கும் முறைகள் குறித்து விரிவாக விளக்கினார். ஸ்டார்டரை எவ்வாறு சோதிப்பது மற்றும் சோக் மற்றும் டியூப் ராடின் வேலை செய்யும் நிலை சரியாக உள்ளதா என்பதை எவ்வாறு கண்டறிவது என்பதை நாம் கண்டோம். கூடுதலாக சோதனையின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். உங்களுக்கான ஒரு கேள்வி: டியூப்லைட்டில் எந்தெந்த வாயுக்கள் உள்ளன அதை பற்றி சிந்தித்து பகிர்ந்து கொள்ளுங்கள்.